Yeah, hello guys. Yes, welcome to InfoSmile. Right, okay. So first of all, my voice is audible நினைக்கிறேன் and then all settled ஆனா any issues இருக்கா ஸ்டார்ட் பண்ணலாமா ஒரு thumbs up எல்லாத்தையும் ரைட் ஓகே சூப்பரா சரி till Saturday நம்ம சிஎஸ்எஸ் ஓட கான்செப்டை ஃபினிஷ் பண்ணோம் பட் நீங்கள் மேபி குரூப்பில் அப்ரோச் பண்ணியிருப்பீங்கன்னு நினச்சேன் ப்ராஜெக்ட்க்கு பட் யாரும் கேட்கல ஓகே பிரச்சனை இல்லை நம்ம வர போக போக ஏதாவது ப்ராஜெக்ட்ஸை பார்க்க ஆரம்பிச்சிடலாம் சிஎஸ்எஸோட கனெக்ட் பண்ணி சரியா. ஸோ டுடே செஷன் அப்படி என்னன்னு கேட்டால் ஜாவா ஸ்கிரிப்ட் அதாவது ஃப்ரண்ட் எண்டோட அடுத்த மெயின் கான்செப்டுக்கு போக போகிறோம். விச் இஸ் ஃப்ரண்ட் எண்டும் இதுக்கு உதவும் ப்ளஸ் அட் த டைம் பேக் எண்டுக்கும் இது உதவும் சரியா. ஏன்னா ஜாவா ஸ்கிரிப்டுங்கிற ஒருத்தர் வந்து ரெண்டு பேராக இருக்கிறார், எந்த சைடும் போய் வேலை செஞ்சு கொடுப்பார், அந்த மாதிரி ஒரு டைப் ஜாவா ஸ்கிரிப்ட் ஓகேவா. டுடேஸ் அஜெண்டா இஸ் பார்த்தா இன்ட்ரோடக்ஷன் டு ஜாவா ஸ்கிரிப்ட். மேபி நோட்ஸாக எடுத்துக்கோங்க நல்லா. ப்ளஸ் பார்க்குற கோடு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். HTML CSS மாதிரி டக்குன்னு ஈஸியாக புரிஞ்சிடாது. கம்ஃபர்டபுளாகவும் இருக்கலாம் இல்லாட்டியும் இருக்கலாம். பட் இன்கேஸ் எனி இஷ்யூஸ் இருக்குது, எனக்கு இதில் டக்குன்னு புரியல வைக்கல என்னதான் பேசுகிறாங்க அப்படின்னா டக்குன்னு உடனே கேட்டுருங்க, இல்லை சேட்லேயே போட்டுருங்க. நான் லாஸ்ட்டாக செஷன் முடியும் போது கூட பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ரைட்டா. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட் ஜாவா ஸ்கிரிப்ட். இது நீங்கள் முடிச்சு போகும்போது தான் பேக் எண்டில் ஒர்க் பண்ணதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் நீங்கள் கொஸ்டின் மார்க்காக விழுந்துட்டீங்க அப்படின்னா பேக் எண்ட் சஃபர் ஆயிடுவீங்க சரியா. ரொம்ப பயமுடுத்துறேன்னா நினைக்காதீங்க, ஓவரோட கொண்டு போயிடலாம், ஈஸி தான் ஓகேவா. ஏன்னா ஃபார் இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக சொல்லலாம் அப்படின்னா, நீங்கள் ஒரு வீடு கட்டியிருக்கீங்க. நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேனான்னு தெரியல உங்களுக்கு இந்த மெத்தடை. ஒரு வீடு கட்டுறதுக்கு என்னென்ன தேவையான பொருட்களோ அதெல்லாம் HTML மாதிரி சொன்னேன். விச் இஸ் செங்கல், சிமெண்ட், இதெல்லாம். வீட்டை செங்கல் வச்சு எழுப்பிட்டு அதுக்கடுத்து அதை பாயிண்ட் பண்ணி டிசைன் பண்ணி அதுக்கு உள்ள ஸ்ட்ரக்சர்ஸு உட்டெல்லாம் நீ ரெடி பண்ணி போடுறதெல்லாம் சிஎஸ்எஸ்ன்னு சொன்னேன். விச் மீன்ஸ் எல்லாம் அழகுபடுத்துறது அப்படின்ற மாதிரி. அட் லாஸ்ட்டாக உள்ளே வைக்கிற சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம் வந்துட்டு லைக் கிளாக்கோ எனி திங் சோஃபோ அந்த மாதிரி இன்டீரியர் ஒர்க்கை நீங்கள் ஒரு திங்ஸாக இன்சர்ட் பண்ணும்போது சொல்கிறது தான் ஜாவா ஸ்கிரிப்ட். நான் எக்ஸாம்பிளுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. பட் இப்போதைக்கு அப்படி நினச்சிக்கோங்க, இதுதான் ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் ஓகேவா. அப்போ ஜாவா ஸ்கிரிப்ட் இந்த வீட்டுக்கு என்னதான் தேவைப்படும் அப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு வீடு இப்போ ஒரு ஒரு பைப் செட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஹேண்ட் வாஷ்க்கு இருக்கிற ஒரு பைப்பு அது ரிப்பேர் ஆயிட்டு அப்படின்னா நீங்க வந்து யாரை கூப்பிடுவீங்க? ஏதோ பிளம்பரையோ யாரையோ கூப்பிட்டு உள்ள வந்து வேலை பார்த்துட்டு போவீங்க. அப்போ இதுல நடக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, அது உன்னோட திங்ஸ் தான் கரெக்டா. லைக் எக்ஸாம்பிள், அந்த பைப்போ சரி அதில் வர தண்ணியோ சரி அதெல்லாம் உன்னோட ப்ராப்பர்ட்டி, உன்னோடது உள்ளது. பட் வேலை பார்க்குற ஆள் வந்து வேற ஒருத்தன், ஆனால் உள்ள வந்து என்ன செஞ்சுட்டு போனான், ரிப்பேர் ஆனதை சரி பண்ணிட்டு போயிடலாம் கரெக்டா. இது நம்ம நேச்சுரலாக பார்க்க ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, நீ ஒரு விஷயத்த HTML மூலியமா மாற்றக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே HTML CSS ரெண்டு ஒரு மாற்றக்கூடிய விஷயம் எல்லாமே ஜாவா ஸ்கிரிப்ட் பண்ணி கொடுத்துரும். லைக் இப்போ HTML நீ ஒரு H1 டேக்ல பிரிண்ட் பண்ணியிருக்க ஒரு ஹெட்டிங் அப்படின்னு ஏதோ டைப் பண்ணி வச்சிருக்க சரியா. அதை நான் மாற்றணும்னு நினைக்கிறேன்னா உன்னோட ஜாவா ஸ்கிரிப்ட் கோடு மூலியமா மாற்றிக்கலாம் சரியா. இதுதான் நார்மலாக ஃப்ரண்ட் எண்டில் பண்ணக்கூடிய ஒரு சின்ன விஷயங்கள் ஓகேவா. அண்ட் அண்ட் தென் மோர் ஜாவா ஸ்கிரிப்ட் அப்போ என்னதான் தேவைப்படும் அப்படின்னா, இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா டூலாக தான் சொல்லுவாங்க. இப்போ நான் வீட்டில் கூப்பிட்டு அந்த பிளம்பரை ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா அவனை ஒரு டூலாக தானே கூப்பிட்றேன். அவன் ஒரு டூல்ஸை கொண்டு வந்துட்டு அதை ஒர்க் அவுட் பண்ணி அதை சார்ட் அவுட் பண்ணிட்டு போவான். அதுதான் கான்செப்ட் கரெக்டாக. அதே மாதிரி ஜாவா ஸ்கிரிப்ட் HTMLலையும் சரி CSSலையும் சரி பேக்கெண்ட்லேயும் சரி ஒரு டூலாக தான் பயன்படும் ஓகேவா. அந்த டூலை வச்சு நம்ம என்னன்னாலும் செஞ்சுருவோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஓகேவா. இது நம்ம இன்டீரியராக உள்ள ஒரு சின்ன கான்செப்ட். அதர் தன் தேட் அப்போது என்னதான் அதை தாண்டி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜாவாஸ்கிரிப்ட் அப்போ என்னதான் பண்ணுது அப்படின்னு கேட்டால், நான் அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஆல்ரெடி நான் அதை காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. இருந்தாலும் ஒன்ஸ் மோர் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இப்போ ஜாவாஸ்கிரிப்ட்னு ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன் சரியா. இப்போ நல்லா இதை பாருங்க.
லைக் நீங்க இதை மட்டும் கன்சிடர் பண்ணுங்க. சரியா? இந்த ஒரு கான்செப்ட் வாட் இஸ் ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ்ட் ஃபார் அப்படின்னு இருக்கு. இதை நான் கிளிக் பண்றேன், கீழே ஒரு கண்டென்ட் வருது ப்ளஸ் ஒரு லிங்க் வருது. திரும்பவும் கிளிக் பண்றேன், அது மேலே போயிடுது. கரெக்டா? ஸோ இதுல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா சிஎஸ்எஸ் இருக்கு, HTML இருக்கு, ஜாவாஸ்கிரிப்ட் இருக்கு, பிளஸ் பேக் எண்டும் இருக்கு. இந்த நாலுமே இந்த ஒரு விஷயத்துக்குள்ள இருக்கு. இந்த ஒரு விஷயத்துக்குள்ள அப்படி என்ன இருக்குன்னு கேட்டா வாட் இஸ் ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ்டு ஃபார்னு ஒரு கொஸ்டின் மார்க் வருது. கரெக்டா? இந்த கொஸ்டின் மார்க் என்ன அப்படின்னா இந்த லெட்டர்ஸ் எல்லாம் வந்தது எங்க இருந்துன்னா HTML இருந்து. பிளஸ் இந்த ஒரு ஸ்பேஸ் ஜென்ரேட் ஆகி இருக்கிற இடம் வந்து எங்க இருந்து வந்ததுன்னா HTML இருந்து வருது. அப்போ HTML ப்ரூவ் ஆயிட்டா இங்க இருந்து ஒரு HTML இருக்குன்னு. நெக்ஸ்ட் சிஎஸ்எஸ் கேட்கவே வேணாம். இந்த ஃபாண்ட் ஸ்டைலு, அதுக்கப்புறம் இந்த அண்டர்லைன், நல்லா கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தா தெரியும். இந்த அண்டர்லைன் தெரியும் உங்களுக்கு. இந்த அண்டர்லைன் அண்ட் தென் இந்த டிராப் டவுன் டிசைன், இந்த ஒரு சர்க்கிள்குள்ள ஒரு டவுன்வர்ட், திரும்ப கிளிக் பண்ணா சர்க்கிள்குள்ள அப்வர்டா மாறுது. இந்த இந்த டிசைன் எல்லாம் வந்தது எங்க இருந்து அப்படின்னா சிஎஸ்எஸ்ல இருந்து. அப்போ சிஎஸ்எஸ் ப்ரூவ் ஆயிட்டு. கரெக்டா? சரி, அப்போ இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் எங்க இருந்து வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இதை கிளிக் பண்ணோன்னே கீழே ஒரு ஆப்ஷன் வருது, திரும்ப கிளிக் பண்ணோன்னே மேலே போகுது. அப்போ இந்த ஒரு பட்டனுக்கு நீ ஒரு உயிர் கொடுக்க. கரெக்டா? உயிர் மீன்ஸ் லைக் இப்போ நான் கிளிக் பண்ணா எனக்கு டவுன் ஆகுது, திரும்ப அப் பண்ணா டிராப் அவுட் ஆகுது. இதெல்லாம் நம்ம டிராப் டவுன் சிம்பிளா ஒரு HTML பார்த்துருந்தோம். ஓகேவா? அது ரன் ஆகுறது கூடிய விஷயமே ஜாவா ஸ்கிரிப்ட் தான். அதே ஒரு செட் பேக்கேஜா HTML கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இங்க என்ன நடக்கு அப்படின்னா இப்படி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் டூலா நடக்க பத்தியா. லைக் ஒரு டூலா மென்ஷன் ஆகி இப்படி கிளிக் ஆகி நடக்கிறது தானே அந்த கான்செப்ட். அந்த கான்செப்ட்ல ரன் ஆகிறது தான் ஜாவா ஸ்கிரிப்ட். ஓகேவா? அப்போ அந்த லிங்கா ஜென்ரேட் ஆகி வருது, இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வருது யார் மூலியமானா பேக் எண்ட்ல ஸ்டோர் ஆகி இருக்குது. ஓகேவா? இந்த கண்டென்ட்டும் சில டைம் HTML பிரிண்ட் பண்ணிருக்கலாம், இல்லைன்னா பேக் எண்ட்ல இருந்து ஒரு இடத்துல இருந்து எடுத்துட்டு வந்து சொன்னோம். பேக் எண்டை பத்தி நம்ம பேச வரல, பட் பேக் எண்டுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு தான் சொல்லுவாங்க. ஓகேவா? ஒரு டூல ஃபங்க்ஷனாலிட்டியா நீ பண்றது. இப்போ இது ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. கரெக்டா? பட்டன் நமக்குனா கீழே போகுது, மேலே ஒரு ஒரு ஈவெண்ட் நடக்குது, ஒரு ஃபங்க்ஷன் மோடு நடக்குது. அப்போ நடக்குது அப்படின்னா அதுக்கு பெயர் இட் இஸ் கால்ட் ஜாவா ஸ்கிரிப்ட். ஸோ ஜாவா ஸ்கிரிப்டை வச்சுட்டு நீ என்னனாலும் பண்ணலாம். ஒரு டூலா கன்சிடர் பண்ணி எங்கனாலும் தாவி தாவி போகலாம். அதை வச்சுட்டு ஏதாவது ஒரு லெட்டரை மாற்றலாம், இல்லை கலரை மாற்றலாம். அது உன்னோட விஷயம். ஓகேவா? ஸோ இதுதான் சிம்பிள். ஐ தாட் அண்டர்ஸ்டாண்ட் நினைக்கிறேன். ஒரு ஜாவா ஸ்கிரிப்டோட சின்ன எக்ஸாம்பிள் உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? எனிஒன்? சூப்பர். தர்ஷனா ஓகே. அதர் தென் தட் ஃபசிலா, ஃபத்திமா சூப்பர். மலேசியன் ஓகே மேடம். சூப்பரா. சரி, ரைட், ஓகே. ஆல் ரைட். இப்போ நம்ம இந்த கான்செப்ட்ல வரலாம். இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட்னா கோடிங் வைஸா பார்க்கும்போது என்ன மெத்தட்ல ஃபாலோ ஆக போகுதுன்னு அப்படின்னு ஒரு சின்ன கெஸ் இருக்கும். ஆக்சுவலா ஒரு கெஸ் இருந்தால் தான் உங்களால ஒரு என்டர் ஆகி உள்ளே போக முடியும். ஒரு இன்ட்ரடக்ஷன் பேருக்கு. சரியா? இப்போ நம்ம பார்க்கலாம் என்னென்ன ஸ்லைட்ஸ் இருக்கு, என்னென்ன கான்செப்ட்ஸ்லாம் வருது. சரியா? ரைட். ஜாவா ஸ்கிரிப்ட் இஸ் த வேர்ல்ட் மோஸ்ட் பாப்புலர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இதை வச்சுதான் எல்லாமே நடக்குது. நம்ம உதாரணத்துக்கு முன்னாடி ஒரு கொஞ்ச காலத்துக்கு ஒரு 4 to 5 இயர்ஸ்க்கு முன்னாடி வர சிடி பிளேயர்னு ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. சிடி உள்ள போடுவோம், அது பிளே ஆகி வரும். கரெக்டா? அதெல்லாம் வந்தது யாருன்னா ஜாவாங்கிற ஒரு லாங்குவேஜ்ல இருந்து. ஓகேவா? ஜாவால இருந்து சுருக்கின ஒரு சின்ன கான்செப்ட் வெப்சைட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த ஜாவா ஸ்கிரிப்ட். ஓகேவா? ஒரு ஸ்கிரிப்டடான லாங்குவேஜ். சரியா? அதை தான் சொல்லுவாங்க. ஸோ விச் இஸ் ஜாவா ஸ்கிரிப்ட் இஸ் த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஆஃப் த வெப். ஜாவாஸ்கிரிப்ட் இஸ் ஈஸி டு லேர்ன். ஜாவாஸ்கிரிப்ட் தான் வச்சு எல்லாம் பண்ணணுமான்னு கேட்டா இல்ல, வேற நிறைய லாங்குவேஜ் இருக்கு. பட் ஈஸியா லேர்ன் பண்ணிக்கக்கூடியது இது ஒன்று தான். பட் இதுவுமே நம்ம கஷ்டப்பட தான் செய்வோம். பட் ஓகே, நீங்க ப்ராக்டிஸ் பண்ணாதான் ஒரு கிளான்ஸ்ல நீங்க வந்து ஜாவாஸ்கிரிப்ட்லேயே பவர் ஆயிருவீங்க. என்னன்னாலும் கிட்ட அவங்களால சொல்ல முடியாது, திறமைக்கு வந்துருவீங்க. ஓகேவா? ஸோ அது மெயினாக உள்ள கான்செப்ட்ல என்ன ரன் ஆகுது அப்படின்னா இந்த கர்லி பிரேசஸ் வச்சு தான் எல்லா செஷன்ஸும் ஓடும். பேக் எண்டுமே அப்படிதான். ஒரு ப்ராஜெக்டை எழுதுற வைக்கிறோம் அப்படின்னா இந்த கர்லி பிரேசஸ் வச்சு தான் மூவ் ஆனாங்க. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்லைடு. யா ஓகே. இங்கே டைரக்டாகவே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. தாட் கரெக்டான எக்ஸாம்பிள்குள்ள தான் மாறேன்னா எஸ் ஓகே. ஸோ ஏன் எக்ஸாம்பிள் வச்சுருக்காங்க அப்படின்னா ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் டெமோ எப்படி இருக்கும்னு பார்த்துட்டு அதை வச்சு நீங்கள் டெமோ விச் மீன்ஸ் டெஃபினேஷன்ஸ் பார்க்கும்போது ஈஸியாக இருக்கணும்னு கண்டிதான். ஓகேவா? சரி, இப்போ நீங்கள் அந்த அவுட்புட்டை பாருங்க. மை ஃபர்ஸ்ட் ஜாவாஸ்கிரிப்ட் கிளிக் மீ டு டிஸ்பிளே டேட் அண்ட் டைம்.
அந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே கீழே என்ன ஆயிருது, ஒரு டேட் அண்ட் டைம் டிஸ்ப்ளே ஆகுது. ஸோ டே என்ன, டியூஸ்டே, அண்ட் தென் மந்த் என்ன, பிப்ரவரி, டேட் 20, இயர் 2024, அண்ட் தென் டைம், அண்ட் தென் இது ஒரு டைமோட அந்த எக்ஸ்டென்ஷன் இந்த ஸ்டாண்டர்ட் டைம்னு பார்த்துருக்கோம். ஒரு பட்டனை கிளிக் பண்ணணும் தான் ஒரு வேர்டே டிஸ்ப்ளே ஆகுது கரெக்டா. அதுக்கு முன்னாடி வர அந்த வேர்ட் டிஸ்ப்ளே ஆகல. அது எப்படி நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். சரியா, எப்படிங்கிற பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு H2 வச்சிருக்காங்க, ஒரு பட்டன் இருக்கு, பட்டனோட டைப் பட்டன் சொல்லிட்டாங்க. அதில் கிளிக் டு டிஸ்பிளே டைம், டேட் அண்ட் டைம். ஓகேவா. அண்ட் தென் பி டேக்னு ஒன்று இருக்கு, ஐடி டெமோன்னு வச்சு எழுதியிருக்காங்க. ஓகேவா, பட் அந்த பி டேக்குள்ள ஒன்றுமே இல்லை. சரியா, இப்போ நீ நல்லா நோட் பண்ணி பாரு. நம்ம HTML எப்பவும் என்ன செய்வோம், ஒரு பி டேக்ல ஏதாவது ஒரு லெட்டரை எழுதுவோம், அதுதான் நம்மளுக்கு அவுட்புட்ல வந்து பிரிண்ட் ஆகும். பட் நான் இங்கே ஒரு பி டேக்ல எதுவுமே எழுதலை, ஆனால் இங்கே என்ன நடந்துச்சு, கிளிக் ஆனோன்னா இவ்வளோ பெரிய கண்டென்ட் வருது. அப்போ இதுக்கு தேவையான ஒரு இடத்த ஜென்ரேட் பண்றது யாரு, HTML, which மீன்ஸ் அந்த பி டேக் தான். இடத்த ஜென்ரேட் பண்ணத நீ உள்ள வந்து அனுப்புனது யார் மூலியமா, ஜாவா ஸ்கிரிப்ட் மூலியமா. விச் மீன்ஸ் உன்னோட அதே லைஃப் டே ஷெட்யூல் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டேன்னா, உன்னோட வீட்டில் சிங்க் ஏதாவது ஹேண்ட்வாஷ் சரியில்லை, அந்த பைப் அவுட் ஒர்க்கில் ரிப்பேராக இருக்குது அப்படின்னா, அதுக்கு உண்டான இடத்த நீ தான் கிரியேட் பண்ணியிருக்க. கரெக்டு தானே, நீ தான் வீடு கட்டியிருக்க, நீ தான் அந்த இடத்த கிரியேட் பண்ணி, அது ரிப்பேர் ஆயிருக்கு, அதுக்குள்ள ஒரு கண்டென்ட்டை போடணும். விச் மீன்ஸ் அதை ரிப்பேர் பண்ணி திரும்ப பழைய மாதிரி ஆக்கணும் அப்படின்னா ஒருத்தரை கூட்டுவது தான் ஆகணும், பிளம்பர் மாதிரி. அதே கான்செப்ட் தான் இங்கே. சிம்பிளா நீ ஒரு இடத்த கிரியேட் பண்ணியிருக்க, உள்ள எந்த வேலையும் போடலை, ஆனால் ஜாவா ஸ்கிரிப்ட் மூலியமா என்ன பண்ணிக்கிட்டேன், கண்டென்ட்டை போட்டுக்கிறேன். ஓகேவா. அது எப்படி அப்படிங்கிறத இந்த பட்டனுக்குள்ளே பார்ப்போம். ஸோ பட்டனை கிளிக் பண்ணாதான் அந்த வேலை நடக்கணும்னு சொன்னேன். ஸோ அதனால ஒரு ஈவெண்ட், விச் மீன்ஸ் அதுக்கு என்ன நேம் சொல்லுவாலும் ஆன் கிளிக்னு சொல்லுவாங்க. ஆன் கிளிக் மாதிரி நிறைய இருக்கு, நம்ம போக போற வர ஸ்லைட்ஸ்ல பார்ப்போம். இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸாம்னால நான் சிம்பிளா ஆன் கிளிக்னு ஒன்று சொல்றேன். விச் மீன்ஸ் இந்த பட்டனுக்குள்ள நீ நடக்கக்கூடிய விஷயங்கள். இந்த பட்டனுக்குள்ள நீ எதாவது நடக்க போற அப்படிங்கிறத சொல்ற அப்படின்னா, இதுல நீ கண்டிப்பா சொல்லிதான் ஆகணும். ஓகேவா, அந்த பட்டனுக்கு வெளியும் சொல்லக்கூடாது. அதுதான் இங்க சொல்லியிருக்கேன், ஆன் கிளிக் அப்படின்னு ஒரு கான்செப்ட். விச் மீன்ஸ் கிளிக் ஆனா என்ன நடக்கணும் அப்படிங்கிறத பேர்ல சொல்லிட்டேன். என்ன நடக்கணுங்கிறத இங்க டபுள் கோட்ஸ்ல நீ சொல்லிங்க. சரியா, இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து எல்லாரையுமே எப்படி பார்க்கணும்னா ஒரு டாக்குமெண்டேஷனாக தான் பார்ப்போம். சரியா, நம்மள மாதிரி லைக் நம்ம எப்படி மித்தவங்கள மனுஷங்களா தான் பார்ப்போமோ, அந்த மாதிரி ஜாவா ஸ்கிரிப்ட் அது ஒரு டாக்குமெண்ட்டாக தான் பார்ப்போம். சரியா, யார்கிட்டயா போய் எதையா சொல்ற, இப்போ நீ வந்துட்டு ஒரு விஷயத்த ஷேர் பண்ற உன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட, அதை இன்னொரு ஃப்ரெண்ட்கிட்ட நீ சொல்ல போற அப்படின்னா, லைக் இவங்ககிட்ட இப்படி சொல்லி விடுவோம்ல, நீ போய் அவங்ககிட்ட இப்படி சொல்லியிருப்பா, அது இது இந்த மாதிரி ஒரு வேலை இருக்கு, நாளைக்கு காலைல வர சொல்லி இப்படி நீ சொல்லி விடுற பாத்தியா. அப்போ சொல்லி விடும் போது என்ன சொல்வ, அந்த நேமை மென்ஷன் பண்ண. விச் மீன்ஸ் உன் ஃப்ரெண்டோட நேமை சொல்லுவேன். லைக் ராம்கிட்ட போய் சொல்லியிருப்பா அப்படின்னு ஒரு நேம் மென்ஷன் பண்ணி நீ அவன்கிட்ட போய் சொல்ல விடுற. கரெக்டா, அதே மாதிரி HTML வந்துட்டு ஜாவா ஸ்கிரிப்ட் வராங்க அப்படின்னா, ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து யாரன் அப்படின்னு நீ சொல்லணும். HTML அதை எப்படி சொல்லணும்னா டாக்குமெண்ட்னு சொல்லணும். ஓகேவா, விச் மீன்ஸ் டாக்குமெண்ட் டாட் போய் ஜாவா ஸ்கிரிப்டை பாரு, ஜாவா ஸ்கிரிப்ட்ல இருக்கிறத ஒரு விஷயத்தை எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி, விச் மீன்ஸ் இதுலே தெரியுது கெட் எலமெண்ட் பை ஐடி. நம்ம HTML டேக் எல்லாம் என்னன்னு சொல்லணும்னா எலமெண்ட் தான் சொல்லுவோம். சரியா, இங்க என்ன சொல்லியிருக்கு, கெட் எலமெண்ட், ஒரு எலமெண்ட்டை வாங்கு. யாரோட எலமெண்ட் அப்படின்னா ஐடியா இருக்கக்கூடிய எலமெண்ட். அதுதான் இருக்கு இந்த வேர்டுக்கு அர்த்தம், மீனிங். விச் இஸ் கெட் எலமெண்ட் பை ஐடி, கெட் எலமெண்ட் பை கிளாஸ் அப்படின்னு நிறைய இருக்கு. பட் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு நம்மளுக்கு ஐடியை கூப்பிட்டுருக்காங்க. அது என்ன ஐடிங்கிறது நீ பேரண்டிஸ்குள்ள டபுள் கோட்ஸ்ல சொல்லிடும். விச் இஸ் இங்க எழுதியிருக்கல அந்த ஐடி ஈக்குவல்ஸ் டு டெமோன்னு, அந்த டெமோவை இங்க கால் பண்ணும். அப்போது என்ன ஆகும்னா, இந்த இடத்த ஜாவா ஸ்கிரிப்ட் வாங்கிட்டுன்னு அர்த்தம். எப்போ வாங்கியிருக்கும்னா கிளிக் பண்ணும் போது வாங்கியிருக்கும்னு அர்த்தம். அதுக்கு கிளிக் பண்றதுக்கு முன்னாடி வர அந்த இடத்த வாங்காது. ஸோ டாக்குமெண்ட் டாட் விச் இஸ் ஜாவா ஸ்கிரிப்டை சொல்றேன், டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி, எலமெண்ட்டை வாங்குறேன். என்ன எலமெண்ட்டை வாங்குறேன்னா ஐடி எலமெண்ட்டை வாங்குறேன். என்ன ஐடியை வாங்குறேங்கிறத பேரண்டிஸ்குள்ள ஒரு சிங்கிளோ டபுள் கோட்ஸோ அது உன்னோட விஷ் போட்டு இங்க எழுதியிருக்கிற டெமோவை நீ கூப்பிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு பீட்டேக்ல வேற ஏதோ ஐடி இருந்துச்சுனாலும் அதை நீ கூப்பிட்டேன்னா இந்த பீட்டேகை வாங்கிரும் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி பேரண்டிஸ்ல டெமோங்கிற வர கான்செப்ட் வர அண்டர்ஸ்டாண்டா உங்களுக்கு?
யாருக்கும் எதுவும் டவுட்ஸ் இருக்கா? இதை வச்சு தான் ஃபுல் ஜாவா ஸ்கிரிப்ட் வரும். தர்ஷனா, ஃபாத்திமா ஓகே. அதர் தென் தட் ஃபசிலா, எசக்கியமால், மலேஸ்வரி சூப்பர்டா, ரைட். சரி, இப்போ எப்போ அந்த ஐடியா வாங்கும்னா ஆன் கிளிக் பண்ணும் போது தான், விச் மீன்ஸ் கிளிக் பண்ணும் போது தான் இந்த பீட்டாக் இடத்த வாங்கும். அது வரை வாங்காது. சரியா? அதை வாங்கினதுக்கு அப்புறம் என்ன செய்யணும்னா டாட் இன்னர் HTML விச் இஸ் HTML குள்ள போ அப்படின்னு சொல்ல, அதாவது இந்த பீட்டாக்குள்ள நம்ம லெட்டர்ஸ் எதாவது எழுதுவோம்ல, அதுக்குள்ள போன்னு சொல்லியிருக்கேன். போய் என்ன பிரிண்ட் பண்ணணும்னா இஸ் ஈக்குவல் டு டேட் கர்லி விச் மீன்ஸ் பேன்பீஸ், அவ்வளோதான். டேட்டுன்னு போட்டு பேன்பீசஸை முடிச்சுது. இந்த டேட் அப்படின்னா பொதுவாக ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். லைக் இப்போ நம்ம வந்துட்டு ஒரு வெப்சைட்ல ஒரு டேட் அண்ட் டைமை டெய்லியும் கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு கோடு எழுதிக்கிட்டே இருக்கணும். கரெக்டா? அதெல்லாம் இன்ஃபினிட்டியா எழுதணும். நாளைக்கு என்ன டேட் வருது போது நீ இன்னைக்கு எழுதணும், அதுக்கு அடுத்த நாள் டேட் வருது போறது நீ அடுத்த நாளோ இல்லை இன்னைக்கோ எழுதி வச்சுக்கிட்டே இருக்கணும். அதை ஒரு ரிப்பீட்டடா ஒரு ஃபங்க்ஷனா வர்றதுக்கு எப்படி நம்ம இந்த பூட் ஸ்டாப்பை சொன்னோம் தெரியுமா, அந்த மாதிரி ரெடிமேடா ஒரு கிளாஸ் இருக்கும், அதை கால் பண்ணி கூப்பிடுவோன்னு. அதே மாதிரி ஜாவா ஸ்கிரிப்ட் வந்துட்டு ரெடிமேடாவே டேட் டைம் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா இன்னைக்குள்ள ப்ரெசன்ட் டேட்டுக்கு என்ன வருங்கிறத எழுதி வச்சிருப்பான். நீ கூகுளில் போய் போட்டாலே வந்துடும் அதோட கோட் என்ன. அதோட கோட் என்னன்னா ஜஸ்ட் இதுதான், டேட்டுன்னு ஒரு ஃபங்க்ஷனை அப்படி கால் பண்ணா போதும். இது பேர் அப்படி ஒரு ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. அப்படி போட்டு முடிச்சாலே ஃபங்க்ஷனை கால் பண்றேன்னு அர்த்தம். பேரந்திசிஸ் போட்டு முடிச்சாரு. இதுவுமே ஃபங்க்ஷனை கால் பண்ண தான் செய்யுது. ஐடியே கால் பண்ணுது. எந்த ஐடியா கால் பண்றங்கிறத உள்ள பேராமீட்டரா மென்ஷன் பண்ணிருக்கேன், அவ்வளவுதான். தியரிட்டிக்கலா ப்ரோக்ராமிங்கா பார்த்தா இதான் அர்த்தம். நான் உங்களுக்கு புரியுறதுக்காண்டி ஐடியா அப்படின்னு சொன்னேன். ஸோ இன்னர் HTML-க்குள்ள என்ன வேணுங்கிறத நீங்க போட்டுருணும். சப்போஸ் நீங்க வேற ஏதாவது லெட்டரா லைக் எக்ஸாம்பிள் ஃபாத்திமா அப்படிங்கிற ஒரு நேமை நாங்க டைப் பண்ணாலுமே கிளிக் பண்ணும்போது இந்த இடத்துல ஃபாத்திமான்னு வந்துடும். அவ்வளவுதான் விஷயம். ஒரு ஈவெண்ட்டை நடத்துறது, நம்ம எப்படி ஒரு பர்த்டே பார்ட்டிஸ் இதெல்லாம் ஒரு ஈவெண்ட்டா நடத்துறோமோ அந்த மாதிரி ஒரு பட்டனை கிளிக் பண்ணா ஒரு வேலை நடக்குதுன்னு ஆகுது பத்தியா. அந்த வேலை செய்ய போறது யாருன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் மூலியமா தான் செய்வோம். அதுல இருக்கிற இடம் ஸ்டைலெல்லாம் வாங்குறதும் ஜாவா ஸ்கிரிப்ட் தான். ஆமா, இப்போ இங்க எந்த இடத்துல அந்த டேட் அண்ட் டைம் வந்து விழுதுன்னா இந்த பீடாக்ங்கிற இடத்துல தான். அப்போ இது HTML-ஓட இடம். கரெக்டா? நீ இடத்தையே ரெடி பண்ணாம போட்டு ஜாவா ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருந்தேன்னா எரர் தான். சரியா? இவ்வளவுதான் அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். ஆல் கிளியரா? யாருக்கும் இஷ்யூ இருக்கா? நான் திரும்ப நடத்தணுமா? சூப்பர் தர்ஷனா, இதுக்கியம்மாள், பக்திமா, சூப்பர், ரைட்டா? இன்கேஸ் எதுவும் நடுவில் பிரச்சனைனா கேளுங்க. சரியா? இப்போ நம்ம டீடைல்டா ஒரு டெஃபினிஷன் வழியோடி பார்த்தோம். ஓகேவா? ப்ளஸ் லாஸ்டா நம்ம எக்ஸாம்லையும் பார்த்தோம். ஸோ வாட் இஸ் ஜாவா ஸ்கிரிப்ட்? இட் இஸ் a lightweight cross-platform single-threaded and interpreter compiled programming language. It is also known as scripting language for web pages. Scripting language னா என்ன? ஒரு ஸ்கிரிப்ட் போட்டு நம்ம நடத்துவோம்ல, லைக் ஒரு சின்ன பிளானா இருந்தாலும் ஏதாவது ஸ்கிரிப்ட் மாதிரி ஏதாவது எழுதி எழுதி தானே பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு விஷயத்த என்னென்ன நடக்கணுமோ எழுதி எழுதி பண்றது தான் இந்த ஜாவா ஸ்கிரிப்ட். யாருக்கு எழுதி எழுதி பண்றோம்? வெப் பேஜஸ்க்கு. சரியா? அண்ட் இட் இஸ் வெல் நோன் ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் வெப் பேஜஸ் அண்ட் மெனி நான் ப்ரௌசர் என்விரான்மெண்ட்ஸ் ஆல்சோ யூஸ் இட். சரியா? இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா மெனி டெவலப்மெண்ட்டுக்கு தேவையா வெப் பேஜஸ் தேவைப்படும், ப்ரௌசர்ஸ்க்கும் ஒரு யூசபிளான ஒரு பேக்கேஜா இது வந்து இருக்குன்னு சொல்றாங்க. சரியா? And then JavaScript is a weakly typed language, dynamically typed. JavaScript can be used for client side development as well as server side. நான் சொன்னோம்ல client sideனா என்ன, நம்மளான்னு சொல்லிக்கிறோம், which means front end டெவலப் பண்றோம்ல அதுதான். அதர் தன் தட் சர்வர் சைடுமே அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ரெண்டு கான்செப்ட்லயும் அது வந்து மெயின் ரோலா ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய விஷயம் தான். ஓகேவா? ஒரு டூலா நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க, போத் கிளைண்ட் சைட் அண்ட் சர்வர் சைட். இட் இஸ் போத் அண்ட் இம்பரேட்டிவ் அண்ட் டிக்ளரேட்டிவ் டைப் ஆஃப் லாங்குவேஜ். அங்கேயும் இங்கேயும் நடக்கிறதுனால அது ஒரு இம்பரேட்டிவ் டிக்ளரேட்டிவ் லாங்குவேஜ் சொல்லிக்கிறேன். சரியா? அந்த நெக்ஸ்ட் கிளைண்ட் சைட்னா என்னன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. It supplies object to control a browser and document object model. The document object modelனா நீ கிளைண்ட் சைட்ல ஒரு, நான் இப்போ காமிச்சேன் ஒரு எக்ஸாம்பிள், பிங்கிற ஒரு டேகை நம்ம கிளிக் பண்ணும்போது எடுத்துக்கிறோங்கிறோம். அந்த கெட் எலமெண்ட் பை ஐடி, டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடின்னு எழுதுறோம் பார்த்தியா, அதுக்கு பேர் என்னன்னா இந்த டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல்.
இந்த இருக்குல்ல டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் விச் இஸ் டோம்னு சொல்லுவாங்க. சரியா? லைக் இஃப் கிளைண்ட் சைட் எக்ஸ்டென்ஷன் அலோஸ் an application to place elements on a HTML form. ஸோ புரியுதா? பிளேஸ் எலமெண்ட் நம்ம கிளிக் பண்ணோன்னே நம்ம சொன்ன வார்த்தை வந்து HTML பிளேஸ் ஆச்சு பார்த்தியா, அதை தான் இங்கே சொல்கிறாங்க. அண்ட் ரெஸ்பாண்ட் டு யூசர் ஈவென்ட்ஸ் சச் அஸ் மவுஸ் கிளிக்ஸ், ஃபார்ம் இன்புட் அண்ட் பேஜ் நேவிகேஷன் blah blah. மவுஸ் கிளிக்ஸ் புரியுதா? கிளிக் ஆனால் ஒரு வேலை நடக்கணும். என்ன வேலை நடக்கணும்? நம்ம சொல்கிற கண்டென்ட்டை HTML எலமெண்ட்டுக்குள்ளே பிளேஸ் ஆகணும். ஓகேவா? அது ஃபார்ம் இன்புட் அண்ட் பேஜ் நேவிகேஷன் என்னன்னாலும் இருக்கும். அதோட எக்ஸாம்பிள்ஸ் நம்ம நிறையவே பார்ப்போம். சரியா? And then useful libraries for the client side or AngularJS, React.js, Vue.js and so many other. அதாவது என்னன்னா HTML உடைய கிளைண்ட் வந்து நிறுத்தல, இந்த ஃப்ரண்ட் எண்ட் வந்துட்டு HTML உடைய நிறுத்தல. HTML CSS வச்சு இந்த ஆங்குலரு, ரியாக்ட், வியூ அண்ட் நிறைய இந்த மாதிரி கான்செப்ட்லாம் வந்திருக்கு. Next.js இதெல்லாம் அதெல்லாம் என்னங்கிற பிளாட்ஃபார்மை நீங்கள் சர்வர் பேக் எண்ட் முடிக்கும் போது உங்களுக்கு வரும். ஓகேவா? இதுவும் ஒரு ஃப்ரண்ட் எண்ட் கான்செப்ட் தான். இது நீங்க எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ ஒரு 15 பேஜ் இருக்கு. ஓகேவா? அந்த 15மே ஒரு வெப்சைட்ல தெளிவா காமிக்கணும். கரெக்டா? நீயே கோட் பண்ணி தெளிவா காமிச்சிருவ, பட் கோட் பண்ண இடத்த தெளிவா வச்சுக்கணும்ல. அந்த மாதிரி ஒரு வச்சுக்கக்கூடியான ஒரு சூட்கேஸ், இப்போ ட்ரெஸ் எல்லாம் அப்படி கிளீனா வச்சிருக்க ஒரு கபோர்டோ இல்லை சூட்கேஸோ எடுத்து போயில, அந்த மாதிரி ஆட்கள் தான் இவங்க. ஆங்குலர், ரியாக்ட், வியூ அண்ட் தென் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் அவங்களுக்கும் இந்த லைப்ரரி யூஸாக இருக்குன்னு சொல்கிறான். அது எப்படி யூஸாக இருக்குங்கிறத நம்ம போக போக கிளாஸஸ் வரும்போது பார்ப்போம். சரியா? அண்ட் தென் சர்வர் சைட், இட் சப்ளைஸ் ஆப்ஜெக்ட் ரெலவென்ட் டு ரன்னிங் ஜாவாஸ்கிரிப்ட் ஆன் அ சர்வர். If the server side extension allows an application to communicate with the database and provide continuity of information from one invocation to another of the application or perform the manipulates as a server on a server. நீங்க பேக் எண்ட்னாலே உங்களுக்கு ஞாபகம் வைக்கக்கூடிய விஷயம் சர்வர், பேக், டேட்டாபேஸ். சரியா? அதாவது இப்போ அமேசான் எடுத்துக்கோ. அமேசான் வெப்பை ஓப்பன் பண்ற, ஐஃபோன் சர்ச் பண்ற, சர்ச் பண்ணோடனே உனக்கு வந்துட்டு நீ ஒரு வேலை சொல்ற, கரெக்டா? எனக்கு ஐஃபோன் 15 எடுத்துட்டு வாப்பா அப்படின்னு சொன்னோடனே அது என்ன செய்யுது? டக்குன்னு போயிட்டு அந்த இமேஜும் அதோட டீட்டெயில்ஸையும் எடுத்துட்டு வந்து அது எவ்வளோ ப்ரைஸு அப்படிங்கிறதும் உனக்கு எடுத்துட்டு வந்து டிஸ்பிளே பண்ணுதுல்ல. அந்த டிஸ்பிளே பண்ற இடம்லாம் நீ செட் பண்றது HTML, விச் மீன்ஸ் அந்த பி டேக். இப்போ ஃபியூச்சர்ஸ் எழுத வேண்டிய இடத்துல பி டேக், இமேஜ் வைக்கிற இடத்துல இமேஜ் டேக் நீ மொட்டையா வச்சிருப்ப. பட் உள்ள வர கண்டென்ட் எங்க இருந்து வரும்னா ஒரு டேட்டா பேஸ், ஒரு ஸ்டோரான ஒரு இடத்துல வந்து தான் எடுத்துட்டு வரும். இப்போ ஐஃபோன் இமேஜ்னா அங்க இருந்து ஐஃபோன் இமேஜ் எடுத்துட்டு வரும். அதுக்குண்டான ஃபீச்சர்ஸையும் கரெக்டா போய் எடுத்துட்டு வந்து உனக்கு டிஸ்பிளே பண்ணும். இதெல்லாம் போய் எடுத்துட்டு வராங்க தெரியுமா? அவங்க தான் யாருன்னா சர்வர். எடுக்கிற இடம் இருக்கு தெரியுமா? ஒரு இடத்துல போய் எடுக்கிறது, அவங்க தான் டேட்டா பேஸ். இதுதான் பேக் எண்ட். சரியா? இப்போதைக்கும் பேக் எண்ட்ல இப்படி ஒரு சின்ன கான்செப்டை வச்சுக்கோ. இது தாண்டி நீ ரொம்ப யோசிக்க வேணாம், போக போக நம்ம பார்க்கலாம். The useful framework which is the most famous these days in Node.js. ஓகேவா? ஸோ சர்வர் தான் ஒரு விஷயத்த எடுத்துட்டு வந்து கொடுக்கும், பிளஸ் எங்க இருந்து எடுக்குமா? டேட்டா பேஸ்ல இருந்து எடுக்கும். ஸோ அது ஈஸியா போய் எடுத்துட்டு வர்றதுக்கு ஒரு கம்யூனிகேஷனா இருக்கிறவர் யாரு அப்படின்னா சர்வர் தான். இப்போ நீ கோட் எழுதுற, யூசர் வந்துட்டு ஐபோன் சர்ச் பண்ணா போய் ஐபோன் இமேஜை எடு, ஐபோனோட ஃபீச்சரை போய் எடு அப்படின்னு நீ நம்ம வார்த்தையால இப்படி சொல்லுவோம். பட் நீ கோடுகிட்ட சொல்றத யாரும் எந்த கோட் லாங்குவேஜ்ல சொல்வேன்னா ஜாவா ஸ்கிரிப்ட், அதுதான் Node.js. இந்த கோட் லாங்குவேஜ்ல தான் சொல்லுவேன். அப்போ சொன்ன உடனே முன்னாடி இருந்து வர கிளைண்ட் சர்வீசஸ் நம்ம யூசரா டைப் பண்ண உடனே இங்க சர்வர் போய் எடுத்துட்டு வரும். ஸோ அதெல்லாம் கம்யூனிகேட் பண்றது யாரு? டேட்டா பேஸ்லயும் சரி, சர்வர் சைடும் சரி, எல்லாத்தையும் கம்யூனிகேட் பண்றது இந்த ஒரு ஆள் தான், ஜாவாஸ்கிரிப்ட் கோடு தான். சரியா? இந்த சர்வர் சைடு பேக் எண்ட் ஓரளவுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளா உங்க மனசுல நிக்குதா இல்ல குழப்புதுன்னா சொல்லிடுங்க, நான் திரும்பவும் எக்ஸ்பிளைன் பண்ணணும். பிகாஸ் இந்த குழப்பத்தோட இருந்து நெக்ஸ்ட் போனீங்கன்னா பிரச்சனை, லைக் உங்களுக்கு தான் ரொம்ப பெரிய ஒரு குழப்பக்குழியா ஆயிரும். அதான் சொல்றேன். ஆல் ரைட்டா? எனி தம்ஸ் அப், தம்ஸ் டவுன்னாலும் அனுப்புங்க, நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். சூப்பர். சரி ரைட், புரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி ரைட், ஓகே. சரி, இப்போ இந்த இம்பரேட்டிவ் லாங்குவேஜ்னா என்ன, டிக்ளரேட்டிவ் ப்ரோக்ராமிங்னா என்ன? In this type of language, we are mostly concerned about how it is to be done. It simply controls the flow of computation, the procedural programming approach,
object oriented approach comes under this async avoid. We are thinking about what is to be done further after the async call. ஸோ இந்த இம்பராக்டிவ் லாங்குவேஜ்னா என்னன்னா இந்த பேக்எண்ட்ல வரக்கூடிய ஒரு விஷயம் தான். சரியா, நான் சொன்னோம்ல சார், சர்வர் போய் எடுத்துட்டு வரும் வச்சிரும் நம்மள, அதெல்லாம் பண்றதுனா அந்த அசிங்ரேஷன் கால் மூலியமா தான். சரியா, அதுதான் சொல்லிக்கிறேன். இது நீங்க இப்போ ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண வேணாம், ஜஸ்ட் இப்படிலாம் இருக்குங்கிறது ஜாவாஸ்கிரிப்ட்ல இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். And then declarative programming. In this type of language, we are concerned about how it's to be done. Basically, a logical computation requires. Her main goal is to describe the desired result without direct dictation on how to get it as the arrow function does. இதுவுமே ஒரு அந்த அசிக்ரேஷன் கால் மாதிரி தான், பட் இது இன்டெப்தான ஒரு மெயின் கோல் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. இதுவும் பேக் அண்ட் கான்செப்ட்ல தான் வரும். சரியா, ஒரு லைக் இதெல்லாம் நான் இப்போ சொல்லிடுவேன், பட் இதெல்லாம் நம்ம எக்ஸாம்பிளா என்ன ப்ரோக்ராம் எடுத்து பார்க்கணும்னா பேக் அண்ட் ப்ரோக்ராம் தான் எடுத்து பார்க்கணும். அதனால தான் உங்களுக்கு ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணணும்னா, ஓரளவுக்கு இம்பரேட்டிவ் லாங்குவேஜ்னா ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணி வேலை நடக்கக்கூடிய விஷயம். டிக்ளரேட்டிவ்னா அதே ஃபங்க்ஷனை கால் பண்ணும், பட் மெயின் கோலா ரன் ஆகக்கூடிய ரிசல்ட்டை ஏம் பண்ணி நோக்கி போகும். அதாவது இந்த டைரக்ஷன் லைன் வச்சு போகும். ஓகேவா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், ஹவு டு லிங்க் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல் இன் HTML. நம்ம பார்த்தோம்ல, ஜாவாஸ்கிரிப்ட் எழுதின ஃபைலை எப்படி HTML கனெக்ட் பண்ணுறது. இதை நம்ம இந்த CSSல படிச்சிருப்போம் தெரியுமா, இன்டர்னல் எக்ஸ்டர்னல், அந்த கான்செப்ட் தான். அங்கே நம்ம வந்து ஸ்டைலுன்னு போட்டு மேலேயே எழுதுவோம், அதுதான் இந்த இன்டர்னல் ஜேஎஸ். அதுக்கு ஸ்டைலுக்கு பதில் ஸ்கிரிப்ட் டேக்னு யூஸ் பண்ணணும். இந்த ஸ்கிரிப்ட் டேக் கேன் எய்தர் பிளேஸ்ட் இன்சைட் த ஹெட் ஆர் த பாடி அக்கார்டிங் டு த ரெக்யர்மெண்ட். சரியா, எக்ஸ்டர்னல்னா நம்ம எப்படி இந்த லிங்க் HREL போட்டு ஸ்டைல் ஷீட் அண்ட் தென் HREFல ./style.css வந்து இன்னொரு பேஜ்ல இருக்கு, போய் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றது தான் எக்ஸ்டர்னல். அதே மாதிரி script.js or index.js ஃபைலை வெளியே எழுதிட்டு and then link this file inside the head tag of the HTML file in which we want to add this code. புரியுதா, வெளியே கோட் எழுதிட்டு நீங்க வந்துட்டு ஸ்கிரிப்ட்ல வந்துட்டு HREF இது இந்த பேஜ்ல இருக்கு, போய் தேடிக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த கான்செப்ட். ஸோ இன்டர்னல் எக்ஸ்டர்னல் CSSல பார்த்த மாதிரியே தான். என்ன ஸ்டைலுங்கிற எழுதுற இடத்துல ஸ்கிரிப்ட்னு எழுதணும், அவ்வளவுதான் வித்தியாசம். சரியா, யா ஒரு அதை ஜாவா ஸ்கிரிப்ட் கோட எப்படி எழுதணும் அப்படிங்கிற ஸ்கிரிப்டுக்குள்ள தான் எழுதணும் அப்படிங்கிறது ஒரு சின்டாக்ஸ் சிம்பிளா சொல்லியிருக்காங்க. யா ஓகே, நெக்ஸ்ட் இப்போதான் ஒரு மெயினான விஷயத்துக்குள்ள வரப்போறோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரோக்ராம் பார்த்தோம் கரெக்டா. அந்த ப்ரோக்ராம் வந்து என்னன்னா ஒரு அல்ட்ரா ரேஞ்சுக்குள்ள ஒரு வரக்கூடிய ஒரு விஷயம். சரியா, விச் இஸ் கால்ட் டோம், டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மெத்தட்னு நான் சொன்னேன். ஏன்னா ஐடியை கால் பண்ணி நடக்கக்கூடிய விஷயம். இப்போ இங்க வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து போத் ஃப்ரண்ட் எண்டுக்கும் சரி பேக் எண்டுக்கும் சரி ரெண்டுத்துக்கும் காமனா ஒர்க் பண்றதுனால இது ஒரு பெரிய பேரை படைச்சிருக்குன்னு தான் சொல்லுவோம். சரியா, அப்போ பெரிய பேரை படைச்சிருக்குனாலே ஜாவா ஸ்கிரிப்டோட பேசிக் கான்செப்ட் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நார்மலா நம்ம எப்படி இந்த சி ப்ரோக்ராமிங் அண்ட் தென் C++, பைத்தான், ஜாவா இதெல்லாம் எப்படி படிச்சிருப்போம். லைக் இந்த மாதிரி கேலிபிரஸ் ஓப்பன் பண்ண சிஸ்டம் டாட் அவுட்லைன் பிரிண்ட் எல்எஃப் இந்த மாதிரி பிரிண்ட் பண்றதுக்கு நிறைய எழுதி சின்ன சின்ன டாஸ்க்லாம் எழுதியிருப்போம் கரெக்டா. இந்த ஃபிபோனசி சீரீஸ், ஃபேக்டோரியல், இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ரோக்ராமிங், ஆட் நம்பர், ஈவன் நம்பர் சிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும். இதில் யாரெல்லாம் சிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் ஜஸ்ட் ரைஸ் ஹேண்ட் பண்ணலாம், இல்லைன்னா தம்ஸ் அப் அனுப்பலாம். எல்லாருமே அதர் ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஓகே, ஃபசிலா, ஃபாத்திமா, இசக்கி அம்மாள், மலேசிஸ், எல்லாருமே சிஎஸ்சி தானா? சரி ஓகே, அப்போ பிரச்சனை இல்லை. அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் லைக் இந்த மாதிரி நம்ம C++ இந்த மாதிரி கோடை எழுதி நிறைய ஃபிபோனசி இதெல்லாம் எழுதியிருப்போம். அந்த மாதிரி கான்செப்ட்லையும் ஜாவா ஸ்கிரிப்ட் ஒரு இடத்த பிடிச்சிட்டாங்க. இதுக்கு வர சும்மா டூலா யூஸ் ஆகிட்டு இருந்தவங்க ஒரு மெயின் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டாங்க. சரியா, அண்ட் தென் பேக் எண்ட்லயும் சரி ஃப்ரண்ட் எண்ட்லயும் சரி ஒரு விஷயத்த நீ ஜாவா ஸ்கிரிப்ட் மூலியமா பண்ற அப்படின்னா அதுக்கு உண்டான அவுட்புட்டை நீ பார்க்கணும். இப்போ HTML எடுத்துக்கோ, பீடாக்குள்ள ஒரு கண்டென்ட்டை எழுதுனது கரெக்டு தான்ங்கிறது உனக்கு எப்போ தெரியும்? போய் நீ வெப் ப்ரௌசர்ல போய் செக் பண்ணி பார்ப்ப அவுட்புட்டை கரெக்டா. அப்போ நம்ம டைப் பண்ண கண்டென்ட் வந்துட்டு அப்படின்னு நீ அப்போதான் சாட்டிஸ்ஃபை தானே. அதே மாதிரி CSSல வந்துட்டு பேக்ரவுண்ட் கலர் ரெட்டுன்னு கொடுத்ததை எங்க போய் பார்ப்ப? சேம் அதே அவுட்புட்ல தான் போய் பார்ப்பேன் கரெக்டா. பட் ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஒரு விஷயத்த நீ பண்ணிருக்க அது கரெக்டா தப்பாங்கிறது உனக்கு தெரியவே தெரியாது.
ஓகேவா? அது தெரிஞ்சிக்க வேண்டிய இடம் என்னன்னா கன்சோல், which is called, நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ற மாதிரி. ஸோ கன்சோல் அப்படின்னு சொல்றாங்க. என்னப்பா கன்சோல்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நான் ஜாவா ஸ்கிரிப்ட்னு ஓப்பன் பண்ணி இதுதான் நம்ம அவுட்புட்னு வச்சுக்கோங்க. சும்மா கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ அப்படின்னு கொடுத்தேன்னா இந்த இடத்துல கன்சோல்னு வருது. இதுதான் இந்த இடத்துல கன்சோல்னு வருது. இதுல நம்ம கோடு எழுதுறதும் ஜாவா ஸ்கிரிப்ட் கோடு தான். இங்க நான் டைப் பண்ற கோடு எல்லாமே ஜாவா ஸ்கிரிப்ட். ஸோ டாக்குமெண்ட் டாட், ஓ சாரி, கெட் எலமெண்ட் பை ஐடி தெரிதா வருதா? இது எல்லாமே ஜாவா ஸ்கிரிப்ட் கோடு உண்டான இடம் தான். இந்த இடத்துல கண்ட்ரோல் டாட் ஷிஃப்ட் ஐ இல்லைன்னா ரைட் கிளிக் பண்ணேன்னா இன்ஸ்பெக்ட்னு வரும். அதாவது நம்ம பார்க்குற கோடு ஜாவா ஸ்கிரிப்டோட கோடு எல்லாமே இங்கே வரும். இங்கே தான் அந்த ஆன்சர் வரும். இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இந்த கன்சோல் டாட் லாக் அப்படிங்கிற அந்த கன்சோல் டாட் லாக்ங்கிற ஒரு நேம் மூலியமா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான். சரியா? இதை எப்படி அப்படிங்கிறத கோட்ல பார்க்கலாம் மட்டும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஹெட்ல ஒரு டைட்டில் வச்சிருக்கேன், பேசிக் எக்ஸாம்பிள் டு டிஸ்கிரைப். பாடிக்குள்ள தான் மேக்ஸிமம் ஸ்கிரிப்ட் எழுதணும். ஓகேவா? விச் மீன்ஸ் நீ பாடிக்குள்ள எல்லா ஸ்டேம்லையும் எழுதிட்டு அட் லாஸ்டா தான் ஸ்கிரிப்ட் எழுதணும். ஓகேவா? பட் இன் கேஸ் நீ வேற ஃபைல்ல எழுதி அங்க நேவிகேட் பண்ண போற அப்படின்னா ஹெட்டர்லேயே வந்துட்டு டாட் ஸ்லாஷ் இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ் அங்க இருக்கு அப்படின்னு நீ சொல்லிக்கலாம். ஓகேவா? இப்போ பாரு, ஸ்கிரிப்ட்ல வந்துட்டு கன்சோல் டாட் லாக் வெல்கம் டு இன்ஃபோஸ்மெயில் அப்படின்னு டைப் பண்ணுனேன். நம்ம இப்போ பார்த்தோம்ல ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணது, அந்த இடத்துல அந்த அவுட்புட் வந்துடும். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, இது வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். லெட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ பி இப்படிலாம் நம்ம எப்படி படிப்போம், அந்த மாதிரி உள்ள ஒரு கான்செப்ட் தான். இதுலேயே இஃப் கிளாஸ் இதெல்லாம் நிறைய வரும், நம்ம போக பார்க்க போகிறோம். டுடே இன்ட்ரோடக்ஷனால இப்படி ஓரளவுக்கு போகும். சரியா? கன்சோல் புரிஞ்சுதான் கன்சோல் டாட் லாக்னு டைப் பண்ணி ஒரு விஷயத்த நீ போட்ட அப்படின்னா அவுட்புட்ல அங்க வந்து நீ பார்த்துக்கலாம். சரியா? புரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்லைட் போனேன். எனி டவுட்ஸ்னா கேட்டுருங்க. சரியா? ஓகே, ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஜாவாஸ்கிரிப்ட். என்ன ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஜாவாஸ்கிரிப்ட்னா, ஆல் பாப்புலர் வெப் ப்ரௌசர் சப்போர்ட் ஜாவாஸ்கிரிப்ட். மேக்ஸிமம் டு த பாயிண்ட் வெப்பை வந்து நிலைக்காட்டி நிற்கிறது யாரு அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்ட் தான். சரியா? அவங்க ஒரு முக்கியமான which is follows the syntax and structure of C programming language, thus it's a structured programming. நான் சொன்ன பத்தியா, அவங்களோட சின்டாக்ஸ் எல்லாம் சி ப்ரோக்ராமிங்கோட ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்றதுனால இதுக்கு பேர் ஸ்ட்ரக்சர்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸ்ட்ரக்சர்டுனா என்ன, ஒருத்தனை பார்த்து காப்பி அடிச்சு அதே ஸ்ட்ரக்சர் மெயின் லைனும் எழுதுறதுனால அதுக்கு பேர் சுத்து விழா வச்சிருக்காங்க, லைக் ஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஓகேவா? இதுலயுமே நம்ம எப்படி ஃபிபொனாச்சி சீரிஸ்லாம் எழுதுனோமோ அதே மாதிரி இங்கேயும் நிறைய எழுதலாம். ஓகேவா? And then it is a weakly typed language where certain types are implicitly cast depending on the operation. வீக்லி டைப் லாங்குவேஜ் அப்படின்னா ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன்லையும் இதால் ஹேண்டில் பண்ண முடியும். ஓகேவா? டிபெண்டிங் ஆன் த ஆப்ஷன், ஒரு செவரல் டைம் பொறுத்து. மெயினாக இது என்ன சொல்லுவாங்கன்னா, ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தட் யூசஸ் ப்ரோட்டோடைப்ஸ் ரேதர் தென் யூசிங் கிளாஸ் ஃபார் இன்ஹெரிட்டன்ஸ். இதில் நிறைய கிளாஸஸும் ஃபங்க்ஷன்ஸும் வச்சு நீ நிறைய எழுத முடியும். அதை தான் இங்கே மெயினாக சொல்லுவாங்க. சரியா? And then it is a lightweighted and interpreter language. Lightweighted and interpreterனா பொதுவாக கோடு வந்துட்டு வெயிட்லாம் பார்ப்பாங்க. நீ சும்மா ஒரு வெப்சைட்டை பண்ணி கொடுத்துட்ட அப்படின்னா அதுக்கு கோட் வெயிட்டுன்னு ஒன்று உண்டு. உன் வெப்சைட்டே இன்னொருத்தரும் பண்ணியிருப்பான், அவன் 500 லைனில் முடிச்சிருப்பான், நீ 1000 லைனில் முடிச்சுட்டு இருந்தானா அவனை தான் 500 லைன் தான் எடுத்துப்பாங்க. அதெல்லாம் கன்வெர்ட் பண்ணக்கூடியதுக்கு மெயினாக யார் இருப்பாங்கன்னா ஜாவாஸ்கிரிப்ட் தான் இருப்பாங்க. And it is case sensitive language. JavaScript is supportable in several operating systems including Windows. இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், எல்லாத்தையும் பண்ணுறது. And it provides good control to the user over the web browser. இப்போ நம்ம பார்த்தோம்ல கன்சோல் டாட் லாக் ஈஸியாக தானே பார்த்தோம், பட் நம்மளுக்கு கிரிட்டிக்கலாக தெரியும். பட் இருக்கிறதுலே ஜாவாஸ்கிரிப்டில் வெப் ப்ரௌசரில் கனெக்ட் ஆகி ஈஸியாக அவுட்புட் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. And then applications of JavaScript. It is used to create interactive websites. It is mainly used for client side validation. பார்த்தோம், கிளைண்ட் சைடில் தான் மேக்ஸிமம் யூஸ் ஆகும். ப்ளஸ் டைனாமிக் ட்ராப் டவுன் மெனுஸ். இப்போ நான் காமிச்சோம்ல ஒரு ட்ராப் டவுன் உங்களுக்கு வெளியே வந்துட்டு அவுட்புட்டாக காமிச்சோம்ல,
அந்த மாதிரி மெனூஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடியது. அண்ட் டிஸ்பிளேயிங் டேட் அண்ட் டைம், டிஸ்பிளேயிங் பாப்அப் விண்டோஸ் அண்ட் டயலாக் பாக்ஸஸ் லைக் நல்ல டயலாக் பாக்ஸ், கன்ஃபார்ம் டயலாக் பாக்ஸ் அண்ட் ப்ராம்ப்ட் டயலாக் பாக்ஸ் அண்ட் டிஸ்பிளேயிங் கிளாக்ஸ். இந்த மாதிரி நிறைய டிஸ்பிளேயிங்னே நிறைய நீ சொல்லிட்டு போகலாம். ஒவ்வொரு டிசைன்லையும் இவங்க வந்து ஜாவாஸ்கிரிப்ட் ஒரு முன்னணியை பிடிச்சி இந்நாள் வரை கடைபிடிச்சு அதை ஓட்டிட்டு இருக்காங்க. இதனாலதான் நம்ம வெப்சைட்ஸ் எல்லாம் ஒரு கிளீனான ஒரு ப்ராசஸ்க்கு ரன் ஆயிட்டு இருக்கு. ஓகேவா? அண்ட் தென் நெக்ஸ்ட் ஸ்லைடு. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். ஒரு விஷயத்த நீ எழுதணும் அப்படின்னு நினைச்ச அப்படின்னா இங்க அப்படி எழுதக்கூடிய விஷயம் தான். ஸோ டாக்குமெண்ட் டாட் ரைட், இதுக்கு வந்துட்டு நீ HTML டேக் இருக்கணும்னு அவசியம் இல்லை. சரியா? இப்போ நான் சொன்ன அவுட்புட்டை வந்து கன்சோல்ல பார்க்கலான்னு ஒரு HTML வந்துட்டு ஒரு இடம் வாங்கி அந்த HTML டேக்குக்குள்ள நீ இம்போர்ட் பண்ணி எழுதலாங்கிறேன். ஆனா டேட்டுங்கிறது ஒரு பேக்கேஜை கால் பண்ணியிருக்கேன். மெயினான ஒரு விஷயத்த நீ எழுதணும்னு நினைக்கிற ஒரு பாடிக்குள்ள அப்படின்னா நீ சிம்பிளா அந்த இடத்துல ஸ்கிரிப்ட்னு ஓப்பன் பண்ணி டாக்குமெண்ட் டாட் ரைட்னு சொல்லி உள்ள என்ன எழுதணுமோ நீ எழுதி போட்டணும். நீ நல்லா நோட் பண்ணு. பாடியில் ஃபர்ஸ்ட் யாருக்கா ஹச் டூ வந்துட்டாங்க. நெக்ஸ்ட் ஒரு டேகுக்கு பதில் ஸ்கிரிப்ட்னு எழுதி டாக்குமெண்ட் டாட் ரைட் அப்படின்னு போட்டு எழுதியிருக்கான். இதெல்லாம் ஜாவாஸ்கிரிப்ட் வந்த புதுசுல இது உள்ள டைப். இது நம்ம இப்பெல்லாம் ஃபியூச்சர்ல எங்கேயும் யூஸ் பண்ண போறது இல்லை. ஓகேவா? சிம்பிளா இருக்கும். பட் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் வந்திருக்கு அப்படின்னு உங்களுக்குள்ள தெரிஞ்சுக்கணும்னு தான் இதெல்லாம் வச்சிருக்காங்க. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் இது. நெக்ஸ்ட் யார் அப்படின்னா லிமிடேஷன்ஸ் ஆஃப் ஜாவாஸ்கிரிப்ட். இவங்களுக்குள்ளேயும் ஒரு லிமிடேஷன்ஸ்லாம் இருக்கு, which is security risk. It is used for fetch data using Ajax or manipulating tags that load data such as image, about, object, script. இவங்கெல்லாம் யாரு? அஜாக்ஸ் இந்த ஃபெச் டேட்டாலாம் என்ன அப்படின்னா ஏபிஐ சைட், விச் இஸ் பேக் அண்ட் கான்செப்ட் சொல்றாங்க. இப்போதைக்கு நான் பேக் அண்ட் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. பட் இது செக்யூரிட்டி ரிஸ்க் அப்படின்னா that attacks are called cross-site script. They inject JS that's not part of the site into visitors browsers, thus fetching their detail. அதாவது இந்த பேக் அண்ட் கான்செப்ட்ல வந்துட்டு இந்த இமேஜ் டேகோ சரி, ஆப்ஜெக்டோ சரி, ஸ்கிரிப்டோ சரி, எல்லாமே வந்துட்டு ஒரு செக்யூரிட்டி ரிஸ்கா ஏற்படுத்தும். ஓகேவா? அது ஏன்னா பேக் அண்டுக்குள்ள ஒரு நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். அது நீங்க பேக் அண்டை பார்த்தாதான் தெரியும். பட் இப்படிலாம் ஜாவாஸ்கிரிப்ட்ல இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க லைட்டா. சரியா? அண்ட் தென் பெர்ஃபார்மன்ஸ். It does not provide the same level of performance as offered by many traditional languages as a complex program written in JavaScript, but be comparatively so. But as JavaScript is used to do perform simple tasks in a browser, so performance is not considered a big restriction in its use. இப்போ இது ஒரு சிம்பிளான கோடு, கரெக்டு தானே? இதை ஈஸியாக பண்ண முடியும் யாரால? ஜாவாஸ்கிரிப்ட் மூலயமா. ஸோ அதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு எல்லாமே நல்லா தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஒவ்வொரு கோட் லாங்குவேஜ், ஒவ்வொரு கான்செப்ட், ஒவ்வொரு வெப்சைட்டை பொறுத்து ஜாவாஸ்கிரிப்ட் ஸ்லோவாக தான் வரும், ஸ்பீடாக தான் வரும். அதோட விஷயம் பொறுத்து தான் இருக்கு. சரியா? அதனால இதை பொறுத்த மட்டுக்கு ஒரு பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன், ஒரு பெரிய லிமிட்டேஷன்ஸ்னு இவங்க சொல்ல மாட்டாங்க. ரைட்டா? அப்படின்னு அவங்களே சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட், காம்ப்ளெக்சிட்டி. To master a scripting language, programmers must have a thorough knowledge of all the programming concepts, core language objects, and client and server-side objects. Otherwise, it would be difficult for them to write advanced scripts using JavaScript. நான் சொன்ன பத்தியா, ஜாவாஸ்கிரிப்டை கிளைண்ட் சைடுக்கும் சர்வர் சைடுக்கும் அனலைஸ் பண்ணி எதுக்கு சர்வரில் எழுதணும், விச் மீன்ஸ் எதுக்கு பேக் எண்டுக்கு ஜாவாஸ்கிரிப்டை யூஸ் பண்ணணும், எதுக்கு ஃப்ரண்ட் எண்டை ஜாவாஸ்கிரிப்டை யூஸ் பண்ணணும், நாலேஜபிளை வச்சு தான் நீ வந்து ஒர்க் பண்ணணும். இல்லைனா ஃபியூச்சரில் கஷ்டப்பட்டுருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விச் இஸ் காம்ப்ளிகேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறேன். And then weak error handling and type checking facilities. It is a weakly typed language as there is no need to specify the data type of the variable. So wrong type checking is not performed by compile. இந்த எரர் ஹேண்ட்லிங் வந்துட்டு இந்த டைப் இந்த ஜாவாஸ்கிரிப்டை பொறுத்த மட்டும் அப்பப்போ வரும். நீ அதையுமே ஹேண்டில் பண்ண தெரிஞ்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸ்பெசிஃபைடான ஒரு டேட்டாவை எடுத்து அது என்ன டைப் வேரியபிள் நீ கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இது ஒரு ஒரு கம்பைலான ஒரு ரன்னிங் மெத்தட்ல வரக்கூடிய ஒரு விஷயம் தான். இதெல்லாம் இருக்கு ஜாவாஸ்கிரிப்ட்ல அப்படின்னு முன்னணியா தெரிவிச்சுக்கிறாங்க. ஓகேவா? எஸ். ஸோ ஸ்லைட்ஸ் படி பார்க்கும்போது ஓவர் தான், மேக்ஸிமம் டு த பை தியரிட்டிக்கல் தான். இன்னைக்கு இந்த தியரிட்டிக்கலை உங்கள் மைண்ட் செட்டை எவ்வளோ தூரத்துக்கு வச்சுருக்கீங்களோ நாளைக்கு நம்மளுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸாக தான் பார்ப்போம் வர வர.
வித் ஜாவாஸ்கிரிப்டோட. ஓகேவா? அதெல்லாம் லேர்ன் அப் ஆகி ஓரளவுக்கு நம்ம கொண்டு போயிடுவோம், படிச்சிருவோம். ஸோ இன்னைக்குள்ள கான்செப்டில் எதுவும் டவுட்ஸ் இருந்தால் ப்ளீஸ் ஷேர் பண்ணி கேளுங்க. இல்லை எனக்கு அண்டர்ஸ்டாண்டபிள் தான், எனக்கு சாட்டிஸ்ஃபைடு, எனக்கு ஜாவா ஸ்கிரிப்டில் இப்படி இருக்குன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னா பிரச்சனையே இல்லை. நாளைக்கு போல்டாக வந்து நாளைக்கு செஷன் அட்டன் பண்ணலாம். ஓகேவா?